அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிராகத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டு ஹார்ட்டில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குடியுரிமை பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கல் 5லிருந்து 11 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஒரு ரிவிஷன் விட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஆர்டிக்கல் 1 என்ன சொல்லுதுன்னா, ஒன்றியத்தினுடைய பெயர் மற்றும் அதனுடைய ஆட்சி எல்லையை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அடுத்தது புதிய மாகாணங்களை ஆர்டிக்கல் 2 புதிய மாகாணங்களை சேர்த்தல் அல்லது உருவாக்குதல் அப்படின்றத சொல்லுது. ஆர்டிக்கல் 2A சிக்கிம் ஒன்றியத்தினுடைய மாகாண அந்தஸ்து நீக்கம் அதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, புதிய மாநிலம் உருவாக்குதல், தற்போது உள்ள மாநிலங்களின் பரப்பளவோ இல்லை எல்லைகளோ மாற்றியமைத்தல் அதை பற்றி சொல்லுது. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிக்கல் 1, 2, 3 அதாவது 2, 3 இருக்குன்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் அண்டு 4th அட்டவணை இந்த இடத்துல எதனா சட்டங்களை மாற்றி அமைக்கணும்னா அதை பற்றி சொல்லுது. இதுதான் ஆர்டிக்கல் 1, 4 சொல்லுது. இப்போது குடியுரிமையை பற்றி பார்க்க போகிறோம். குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2வது பாகத்தில் இருக்குது. ஆர்டிக்கல் 5லிருந்து 11 வரைக்கும் குடியுரிமையை பற்றி சொல்லுதுங்க. ஓகேங்களா? ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுதல். உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுது. இதில் ஒரு 3 ஸ்டெப்பு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆர்டிக்கல் 5 படி குடியுரிமை வாங்கணும்னா அவர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னது, இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். 2வது பாயிண்ட் என்னென்னா, அவரோட அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய அப்பா அம்மாவில் யாருன்னா ஒருத்தர் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும். 3வது பாயிண்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்திய அரசியலமைப்பு தொடங்குவதற்கு முன்னாடி அவங்க இந்தியாவில் 5 வருஷத்துக்கு குறையாமல் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ஆர்டிக்கல் 5 படி சொல்கிற 3 ரூல்ஸ். அப்போ ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுதல் இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 5. ஆர்டிக்கல் 6 என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமை அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னென்னா 6. ஸோ இதுக்கும் ஒரு 3 பாயிண்ட் நம்ம இந்தியன்ஸ் கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போது அப்போ இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களோ இல்லை அவர்களுடைய யார், இப்போது நீங்கள் தான் குடியுரிமை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்களோ இல்லை உங்களுடைய பெற்றோர்களோ இல்லைன்னா உங்கள் தாத்தாவோ பாட்டியோ அவங்க இந்திய அரசு சட்டம் 1935 படி இந்தியாவில் பிறந்தவராக இருந்திருக்கணும். ஓகேங்களா? எந்த ஆக்ட் படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1935 ஆக்ட் படி நீங்களோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோ இல்லைன்னா உங்கள் தாத்தா பாட்டியோ பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்தால் நீங்கள் ஆர்டிக்கல் 6 யூஸ் பண்ணி பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமையை வாங்க முடியும். 2வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவ்வாறு அவர்கள் 19/7 இந்த டேட் ஞாபகம் வச்சுங்க, 19/7/1948 சுதந்திரம் அடைஞ்சு முன்னாடி 8வது மாதம் சுதந்திரம் அடைஞ்சுதான். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற மாதம் 19/7/1948 அதுக்கு முன்னாடி குடிபெயர்ந்து இந்தியாவுக்கு வந்தவர்களாக இருந்தால் அவங்க வந்த தேதி முதல் இந்தியாவின் குடியிருப்பாளர்களாக தேர்வு செஞ்சுருவாங்க. அதன் பிறகு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், 19/7/1948 இதுக்கு பின்னாடி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்கள் வந்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு 6 மாதம் தங்கியிருக்கணும். அப்படி தங்கியிருந்தால் தான் உங்களுக்கு குடியுரிமையை தருவாங்க. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்களின் குடியுரிமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 6. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 6. ஆர்டிக்கல் 6. இப்போ ஆர்டிக்கல் 7 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானிற்கு குடிபெயர்ந்தவர்களுடைய குடியுரிமையை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 7. இது என்ன சொல்லணும்னா, ஒரு 2 ரூல்ஸை சொல்லுது. அது என்னென்னா, 1/3/1947 தேதிக்கு பின்னாடி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்திய குடிமகனாக கருதப்பட மாட்டாங்க. அந்த டேட் ரொம்ப முக்கியம். 1/3/1947 இந்த டேட்டுக்கு முன்னாடியோ இல்லை அது பின்னாடியோ எனக்கு இந்தியா வேண்டாம் என்று பாகிஸ்தானுக்கு போனவங்க இதோட இந்திய குடியுரிமையை பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வாறு பாகிஸ்தான் சென்றவங்க குடியமர்வுக்காக இந்தியாவுக்கு வராங்கன்னு வச்சுங்க. இல்லையா, நான் திரும்பி நான் இந்தியாவிலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா ஒரு அனுமதி சீட்டு தருவாங்க. அந்த அனுமதி சீட்டின் கீழ் இந்தியாவிற்கு திரும்பி வந்திருந்தாலும் அவங்க
என்ன டேட் ஆல்ரெடி சொன்னேன், 19/7/1948. இந்த டேட்டில் என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர்களாக இருந்தாலும் இந்திய குடிமக்களாக வந்து அவங்க கருதப்படுவர். அவ்வாறு வந்தவர்கள் 6 மாதம் தங்கியிருந்து அதன் பிறகு அந்த குடியுரிமையை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து ஆர்டிக்கல் 7. ஓகேங்களா? அப்போது ஆர்டிக்கல் 5 என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல். ஆர்டிக்கல் 6 வந்து பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவின் குடியுரிமை பெறுவதுக்கு வந்தவங்க. ஆர்டிக்கல் 7 வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிற்கு சென்று அதன் பிறகு திரும்பி இங்கே வராங்க பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 7. ஸோ ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவழியினரை பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமையை பெறுதல். இந்தியாவுக்கு வெளியே வசிக்கிற இந்திய வம்சாவழியினர் வந்து பதிவு செய்து கொள்வதன் மூலம் குடியுரிமையை பெறுதல். இந்த ஆர்டிக்கல் 8 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 3 பாயிண்ட் சொல்லுது. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வெளியே வசிக்கிற இந்திய வம்சாவழியினர் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமையை பெற முடியும். இது ஃபஸ்ட்டு. ஒரு நபரின் பெற்றோர் அல்லது அந்த தாத்தா பாட்டி பிரிக்கப்படாத இந்தியாவில் வந்து பிறந்திருக்கணும். அப்படி பிறந்திருந்து தற்போது இந்தியாவிற்கு வெளியே வசிப்பவராக இருந்தால் அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அந்த நாட்டின் இந்திய தூதரகத்தில் போயிட்டு பதிவு செய்து கொள்வதன் மூலமாக வந்து இந்த குடியுரிமையை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரி பதிவு செய்யும்போது அரசியலமைப்புக்கு முன்னாடி அரசியலமைப்புக்கு பின்னாடி என்ற கேள்விக்கே இடம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் 8. ஓகேங்களா? சுருக்கமாக சொன்னோன்னா, இந்தியாவுக்கு வெளியே வசிக்கிற இந்திய வம்சாவழியினர் வந்து பதிவு செய்து கொள்வதன் மூலமாக வந்து குடியுரிமையை பெறுதல். ஆர்டிக்கல் 9 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அயல் நாட்டு குடியுரிமை தானாக பெற்றவர் இந்திய குடியுரிமையை வந்து இழந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியலமைப்பு சட்டம் நடைமுறை வருவதற்கு முன்னாடி எந்த டேட்டு? 26/1/1950. ஓகேங்களா? அதற்கு முன்பு ஒரு இந்திய குடிமகன் தன்னிச்சையாக போயிட்டு வெளிநாட்டு குடியுரிமையை பெற்றுட்டான் அப்படின்னா அவனுடைய குடியுரிமை வந்து தன்னிச்சையாக வந்து என்னது இழக்க நேரிடும். ஓகேவா? அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 9. ஆர்டிக்கல் 10 வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடிமகனுடைய குடியுரிமையை வந்து தொடர்வதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 10. ஓகேங்களா? 5 முதல் 8 வரையிலான விதிகளின் கீழ், மேலே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த 5 முதல் 8 வரையிலான விதிகளின் கீழ் இந்திய குடிமக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து இந்திய குடிமகனாகவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை வந்து சொல்லுது. குடியுரிமையை தொடரும் ஒரு குடிமகன் குடியுரிமையை வந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் ஒரு சட்டத்தின் வாயிலாக வந்து இழக்க செய்ய முடியும். அதை பற்றியும் இந்த ஆர்டிகல் 10 வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஆர்டிகல் 11 வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம். குடியுரிமையில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நான் என்ன பண்ணுவேன், நான் தான் நாடாளுமன்றம், நான் வந்து ஒரு சட்டம் இயற்றுவேன் அப்படின்னு சொல்கிற அதிகாரம் வந்து ஆர்டிகல் 11 வந்து இருக்குது. அப்போது இந்திய அரசியலமைப்பு வந்து தொடங்கப்பட்டாங்களா? இப்போ தொடங்கப்பட்ட பின்பு குடியுரிமையை பெறுதல், அப்புறம் அந்த குடியுரிமையை இழத்தல் போன்ற குடியுரிமையை ஒழுங்குபடுத்துவதற்காக வந்து பாராளுமன்றம் வந்து சட்டம் இயற்றும். அப்படி சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பற்றி சொல்கிற ஆர்டிகல் தான் 11. இதன்படி தான் 1955 குடியுரிமை சட்டம் அப்படின்றது வந்து ஏற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டிகல் 5லிருந்து 11 வரைக்கும் ஒரு ரிவிஷன் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட் ஆர்டிகல் 5 வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுதல். உறைவிடம் மூலம் குடியுரிமை பெறுதல் தான் கீவேர்டு. ஆர்டிகல் 6 பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவர். ஆர்டிகல் 7 இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து திரும்பி பாகிஸ்தான்லேருந்து நான் இந்தியாவிலே இருந்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறவங்களுடைய குடியுரிமை. அதுக்கப்புறம் வந்து ஆர்டிகல் 8 இந்தியாவிற்கு வெளியே வசிக்கும் இந்திய வம்சாவழியினர் வந்து பதிவு செய்து கொள்வதன் மூலமாக குடியுரிமை பெறுதல். ஆர்டிகல் 9 வந்து அயல்நாட்டு குடியுரிமையை வந்து தானாக பெற்றவர் இந்திய குடியுரிமையை வந்து இழத்தல். ஆர்டிகல் 10 வந்து என்னென்னா, இந்திய குடியுரிமையை வந்து தொடரத்தை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 11 வந்து குடியுரிமையை ஒழுங்குபடுத்த பாராளுமன்றம் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் வந்து ஸ்டார்டிங் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆர்டிகல் 6. இந்த ஆர்டிகல் 6 டேட் வந்து நான் என்ன சொன்னேன் அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. தவறாக சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியல. ஸோ அந்த டேட் மட்டும் நான் வச்சுங்க. 19/7/1948. 47ன்னு சொல்லியிருந்தால் அது தவறு. 19/7/1948 அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மற்றதெல்லாம் நான் கரெக்டாக தான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.